வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக ஒரு போண்டா செஞ்சுக்கலாம். அது வெறும் பச்சரிசி உருளைக்கிழங்கு 2 பொருள் மட்டும் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு போண்டா தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசி கழுவி சுத்தம் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு அரிசி. இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துருந்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்காக வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா இந்த மாதிரி கேரட் சீவுறதுல சீவி எடுத்துக்கலாம். இங்கே ரொம்ப குழைய வேக விட்டுற வேண்டாம், அப்புறம் சீவத்துக்கு வராது. அதனால் கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துப்போம். இப்போ துருவின உருளைக்கிழங்க திரும்பவும் அதே மாவோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் அரைக்கும் போது சிக்கும், அதனால் நீங்கள் 2 தடவை கூட போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப சிக்குச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா உளுந்து மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்து வந்துட்டேன். உளுந்து மாவு மாதிரியே இருக்குது பாருங்கள், தொட்டாலும் சாஃப்டாக உளுந்து மாவு மாதிரியே இருக்குது. இதுக்கு சோடாப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம், கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கோம், கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். அதை கலந்துக்கலாம். கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்குவோம். நான் இந்த அளவுக்கு உப்பு சேர்க்குறேன், நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக தான் உப்பு சேர்க்குறேன், நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. காரம் பத்தலைன்னா நம்ம மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். நான் கொஞ்சமாக மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு திரும்பவும் எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கோம். இப்போ கலந்தாச்சு நல்லா மாவை. இப்போ எண்ணெய் காஞ்சதும் மாவை எடுத்து கையாலே சின்ன உருண்டையாக இப்படி கிள்ளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கையால் எடுத்து சின்ன உருண்டையாக அப்படி கிள்ளி போட்டுக்குவோம். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் மாவு, ஆனால் எண்ணெயெல்லாம் குடிக்காது. பச்சரிசி சேர்த்துறதுனால எண்ணெய் குடிக்காது. இது போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக வரும் இந்த போண்டா. இப்போ 2 பக்கமும் நல்லா வேக விட்டு கோல்டன் கலர் ஆனதும் எடுத்துக்கலாம். வீட்டில் யாரும் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சிடலாம். நம்ம வடக்கையெல்லாம் உளுந்தெல்லாம் ஊற வைக்கணும். இப்போ இது ஒரு பச்சரிசியை ஊற போட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சா போதும். ரெண்டுமே ஒரு 1 மணி நேரத்தில் எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த சட்னியோட, சாம்பாரோட எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இதை எடுத்துருவோம். இன்னும் கொஞ்சம் மாவை போட்டு எடுத்துக்குவோம். இதையும் வெந்ததும் 2 பக்கம் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா போண்டாவையும் நம்ம போட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா போண்டாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டியான மொறுன்னு பச்சரிசி உருளைக்கிழங்கு மட்டுமே வச்சு செஞ்ச ஈஸியான போண்டா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. இது சட்னி கூட, இப்போ கெச்சப் கூட நான் வச்சு காமிக்கிறேன். தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த போண்டா. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.